ஸ்கிப் பண்ணாதீங்க காய்ஸ், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் காய்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், வால்மார்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் கேட்ட ஒன் ஆஃப் த டாப் பெஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் 6 months த்ரூ பண்ணாலே போதும். வித்தின் 6 monthsக்குள்ளேயே நீங்கள் ஒரு 25 LPA பேக்கேஜ் கம்பல்சரி உங்களால் அடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் இன் ஸ்ப்ரிங் பூட். ஸோ நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமே ஜேவிஎம்குள்ளே ஸ்ப்ரிங் வந்து அதோட ஐஓசி கண்டெய்னரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஸோ அந்த கண்டெய்னர் தான் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட். அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டோட நீட் என்னென்னா, ஃபஸ்ட் திங் என்னென்னா, நம்மளோட பீன் நம்ம எந்த டைம் வந்து @காம்பனன்ட் போட்டு ஆன் டாப் ஆஃப் த கிளாஸ் லேயரில் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த கிளாஸ் எல்லாமே அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டில் தான் அதோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட என்டையர் லைஃப் சைக்கிளுமே நம்மளோட அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் பண்ணுறதோட எல்லா லைஃப் சைக்கிளுமே நம்மளோட அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் தான் மெயின்டைன் பண்ணும். இந்த செகண்ட் திங் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். நம்ம எந்தவித ஆப்ஜெக்ட்டும் இன்ஜெக்ட் பண்ண தேவையில்லை. அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டே அந்த கிளாஸோட பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை நம்மளோட எந்த கிளாஸ் கேட்குதோ அந்த கிளாஸுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணி எடுத்து கொடுக்கும். மூணாவது வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அப்ளிகேஷன் டாட் YAML ஃபைல். ஸோ இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் லோட் ஆகிறதே நம்மளோட அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்லேருந்து தான் லோட் ஆகும். தென் அஞ்சாவது வந்து ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைலில் இந்த ஸ்ப்ரிங் டாட் ப்ரொஃபைல் டாட் ஆக்டிவ் ஈக்குவல் டு டெவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெவ்வோட ப்ரொஃபைல் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்லேருந்து தான் லோட் ஆகும்.